கொல்லிமலை இதோட பார்ட் 1 வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி ஷேர் பண்ணுறோம், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு. ஸோ நீங்கள் அதுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. 2004 அக்டோபர் 18 சென்னையை சேர்ந்தவர் தான் கார்த்தி. அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேரோட சேர்ந்து கொல்லிமலையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக 70வது ஹேர் பின் பேண்ட் வரும்போது பக்கத்தில் ஒரு பழைய பங்களா இருந்துருக்கு. ஸோ இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணிடலாம் முடிவு பண்ணி போயிருக்காங்க. உள்ளே போகும்போதே அந்த பில்டிங்கோட வாட்ச்மேன், தயவு செஞ்சு நைட்டு வெளியில் போயிடாதீங்க, ஜன்னலை திறந்து வச்சுட்டு தூங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எதையுமே காதில் வாங்காத அந்த யங்ஸ்டர்ஸ் நைட் ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தூங்கி கொஞ்ச நேரத்தில், அதாவது 12 மணிக்கு மேலே, அவங்க தங்கியிருந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில் யாரோ ஒரு ஆள் சங்கிலியால் கட்டப்பட்டு இழுத்துட்டு போகிற மாதிரியான சத்தங்கள் கேட்டிருக்கு. என்ன நடக்குது மேலே போய் பார்க்கலாம் முடிவு பண்ணி போய் பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அங்கே யாருமே கிடையாது, வெறும் ஃபுட் பிரிண்ட் மட்டும் இருந்திருக்கு. அதுவும் ஒரு சாதாரண மனுஷனை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு பெருசு. இவங்க இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கீழே இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சிரு. என்ன சத்தம்னு கீழே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா ரூமை யாரோ உள் சைடாக பூட்டியிருக்காங்க. ரூமுக்குள்ளேருந்து சத்தம் வேற கேட்குது. என்னதான் நடக்குது உள்ள அப்படின்னு ஜன்னல் வழியா எட்டி பார்த்துருக்காங்க. பார்த்தா அவங்க பயத்தில் உறைஞ்சே போயிருக்காங்க. உள்ள ஒரு பெண் உருவம் நிற்கிது. ஆனால் அதோட முகம் ஒரு நார்மலான மனுஷனோட முகம் கிடையாது. பார்க்குறக்கு கொடூரமாகவும் பயமாகவும் இருந்திருக்கு. அந்த உருவம் ரொம்ப ஆவேசமாக அவங்க கொண்டு வந்த பெட்டிகளை திறந்து எதையோ தேடி இருக்கு. எல்லா பொருளையும் வீசி எரிஞ்சிருக்கு. எல்லாரும் பயத்தில் உறைஞ்சே போயிருக்காங்க. இதை இப்படியே விட்டால் ஒத்து வராதுன்னு முடிவு பண்ண கார்த்தி ரூம் கதை உடைச்சிட்டு உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வந்து பார்த்தா அந்த உருவம் அங்கே கிடையாது. எல்லா பொருளும் அதே இடத்துல அப்படியே இருந்திருக்கு. இங்கே என்னமோ தப்பாக இருக்குது. நைட்டோட நைட்டாக ஓடிடலான்னு முடிவு பண்ணி பெட்டி படுக்கை எடுத்துகிட்டு கிளம்புனா அவங்களுக்கு இப்போதான் உண்மையான சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக 70வது ஹேர் பின் பெண்ட் வரும்போது அவங்க ரூமில் பார்த்த அதே பெண் உருவம் அவங்க முன்னாடி வந்து நின்றுருக்கு. அதே நேரம் வண்டியும் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்திருக்கு. ஒரு நூலில் தப்பிச்சு திரும்பி சென்னை போய் சேர்ந்துருக்காங்க. நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டோன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸ் கொல்லிமலையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரூ ஈவெண்ட்டை பற்றி நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கொல்லிமலை